நாம் இப்போது கன்னியாகுமரியின் போராட்ட களத்திற்கு செல்கிறோம். அங்கு எமது செய்தியாளர் அலுவலர் இருக்கிறார். அவரை தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் அருள், அங்கே கன்னியாகுமரியில் உள்ள நிலவரம் குறித்து சொல்லுங்கள். ஒரு 3 பேர் தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு நடத்த கேட்டு மாணவர்களின் போராட்டம் என்பது தீவிரமடைந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4வது நாளாக கல்லூரி மாணவர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களின் போராட்டம் என்பது தீவிரமடைந்துள்ளது. தற்போது இங்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இன்று 4வது நாளாக நடைபெறும் இந்த போராட்டத்தில் ஜல்லிக்கட்டுக்கு எதிரான ஜல்லிக்கட்டை உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசு மாநில அரசின் படி சட்டம் இயற்றினாலும் உடனடியாக இந்த ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கைகளை எழுப்பி கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வாடிவாசல் திறக்கும் வரை சென்னை மெரினாவில் நடைபெறும் போராட்டம் என்பது நிறுத்தும் வரை இங்கும் போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளனர். தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள போராட்ட ஒருங்கிணைப்பாளர் மாணவர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் இது குறித்து விரிவான தகவல்களை கேட்போம். 4வது நாளாக நீங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த போராட்டத்தை பற்றி கூறுங்கள். இந்த போராட்டம் 4வது நாளாக பகல் இரவு எந்த நேரமும் பார்க்காம தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த போராட்டத்துக்கு பல பொதுமக்கள் குடும்பத்தோடு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, சின்ன குழந்தைங்க கூட இந்த போராட்டத்தை நானும் கலந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பெண்களோட ஆதரவும் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் அமைச்சரவை கூட்டி உடனடியாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அது டெல்லிக்கு அனுப்பி அதுக்கு உத்தரவு வாங்க தான் சொல்லியிருக்காரு. ஆனால் இது எங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா ஒரு கண் துடைப்பாக தெரியுது. நமக்கு தேவை ஒரு டெம்பரரி சொல்யூஷன் இல்லை, நமக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் ஜல்லிக்கட்டு எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடக்கும்படி ஒரு நிரந்தரமான தீர்வு தரும் சட்டம் நமக்கு நிறைவேற்றப்பட வேண்டும். இவங்க என்ன தெரியுதுனாக்கா 26ஆம் தேதி குடியரசு தினம் நடக்க போகுது. அதுக்கு இந்த மெரினா கடற்கரையை கிளியர் பண்ணதுக்காக தான் இவங்க இப்படி கண் தொடர்பு நடத்தி எல்லா கூட்டத்தையும் கிளச்சி விடுறதுக்காக பிளான் பண்ணதுக்கு தான் இவங்க எப்படி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு தெரியுது. அதனால் இப்படி இவங்க சொல்கிறதா நம்ம நம்ப மாட்டோம். எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் ஒரு சட்டம் நிறைவேற்றும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். தற்போது நாகர்கோவில் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கல்லூரிகளில் பயிலும் கேரள மாநிலத்தை சார்ந்த மாணவர்கள் 350க்கும் மேற்பட்டவர்களும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த போராட்டத்தில் கலந்துள்ள ஒரு மாணவர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் இது குறித்து விரிவான தகவல்களை கேட்போம். தற்போது 4வது நாளாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது ஜல்லிக்கட்டு மாநில அரசு உத்தரவு பிறப்பித்து நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த போராட்டம் தொடர காரணம் என்ன, அது குறித்து விரிவான தகவல்களை கூறுங்கள். இப்போ இந்த போராட்டம் இன்னும் தொடர்றதுக்கு காரணம்னா எங்களுக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு வேணும் அப்படிங்கிறத நாங்கள் இப்போ அரசு கோரிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு இந்த மாதிரி டெம்பரரியாக நீங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு நாங்கள் போராட்டத்தை நீங்கள் கலைக்கணுங்கிற முடிவில் அவசரமாக செயல்பட்டு ஒரு அவசர சட்டம் நாங்கள் கேட்கவே இல்லை. எங்களுக்கு நிரந்தரமாக எல்லா வருஷமும் ஜல்லிக்கட்டு நடத்தும் போது அரசிடமிருந்து எந்த தலையீடும் இல்லாமல் தொந்தரவும் இல்லாமல் வருஷம் ஜல்லிக்கட்டு தானாக அமைதியாக நடந்து முடியறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் மட்டும்தான் வேணும். அரசு தலையிட நாங்கள் எதுவுமே கேட்கவே இல்லை. இது பாரம்பரியமாக நடக்கிறது. திடீர்னு அரசியல் உள்ள நாங்கள் பெர்மிஷன் கொடுத்தாதான் நீங்கள் நடத்தணும்னு நாங்கள் கேட்கவே இல்லை. இது கண்டிப்பாக இந்த போராட்டம் நிரந்தர ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்காக வரைக்கும் நாங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு இந்த கண் துடைப்பாக பண்ணி நீங்கள் அவசரப்பட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்தால் எங்களுக்கு அது தேவையே இல்லை. இந்த நிரந்தர தீர்வு கிடைக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் இந்த போராட்டம் கொந்தளிப்பாக தொடர்ந்துகிட்டே இருக்கும். தற்போது இந்த போராட்டம் என்பது தீவிரமடைந்துள்ளது. இங்கு மாணவர்கள் இந்த பகுதி இந்த போராட்டம் நடக்கும் பகுதியானது மிகவும் குறுவலான பகுதி. சாலையோரம் சாதாரண நாட்களில் இங்கு நடந்து செல்வது மிகவும் கடினமாக இருக்கும். அங்கும் போக்குவரத்திற்கு எந்த இடையூறும் இல்லாமல் மாணவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் அருகில் இருக்கும் அண்ணா விளையாட்டு அரங்குக்கு உள்ளே நடத்த அனுமதிக்கப்பட வேண்டும் என்று மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து விரிவான தகவல்களை அவரிடம் கேட்போம். இந்த பகுதி குறுகலான பகுதி. இந்த பகுதியில் போராட்டம் நடத்துவது என்பது மிகவும் கடினமாக உள்ளது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வரும்போது இங்கு போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் இந்த போராட்டத்தை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். தற்போது இந்த போராட்டம் குறித்து உங்களது கோரிக்கை என்ன, அது பற்றி நீங்கள் கூறுங்கள். நாங்கள் இங்கே கிட்டத்தட்ட நேற்று
நாங்கள் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நேற்று வந்து 4000 ஒரு 8000 பேர் வரைக்கும் இங்கே கூடியிருக்கோம். ஆனால் இந்த மத்திய அரசு மாநில அரசு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைனாலும் இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட் எங்களுக்கு இங்கே இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸ் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் எங்களுக்கு பக்கத்தில் இருக்க கலையரங்கத்தையாவது இல்லைன்னா ஸ்டேடியத்தையாவது ரெடி பண்ணி கொடுக்கலாம். அவங்க இது வரைக்கும் அந்த சப்போர்ட் கூட எங்களுக்கு பண்ணலை. ரோட்டில் பிளாக் பண்ணவும் கூடாது. ஏன்னா எங்கள் பக்கத்தில் இருக்க எங்களுக்கு வேறு 1 வே தான், 2 வே ரோடு கூட கிடையாது. 1 வே ரோடு ரொம்ப குறுகலான இடம். வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொத்தம் கிட்டத்தட்ட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே, அதாவது பொண்ணுங்க மட்டுமே கிட்டத்தட்ட 2000க்கு மேலே வந்துட்டு இருக்காங்க. இந்த 2000 ஸ்டூடெண்ட்ஸை பொண்ணுங்களையும் பாதுகாக்கணும், பசங்களையும் பாதுகாக்கணும். போலீஸ்டையும் கேட்டாச்சு, டிஎஸ்பிட்டையும் பேசியாச்சு. டிஎஸ்பிட்ட பேசும்போது டேரெக்டாக அவங்க கலெக்டர்கிட்டையும் பேசுகிறாங்க, அனுமதி கொடுங்கன்ட்டு. போலீஸ் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியுது என்னன்னா பிளாக் பண்ணிடக்கூடாது, ரோடை பிளாக் பண்ணக்கூடாது. அவங்களும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அரசாங்க சைடில் மேல் இடத்துல இருந்து எங்களுக்கு அந்த ஸ்டேடியத்தை இது வரைக்கும் ப்ரொவைட் பண்ணலை. முடிஞ்ச அளவுக்கு தோழர்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எங்கள் ஸ்டேடியத்தை வாங்க முடியும். ஸ்டேடியம் ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட போராட்டத்தை மேம்படுத்த கொண்டு போக முடியும். நாங்களும் பேசி பார்த்துட்டோம், இது வரைக்கும் எந்த சப்போர்ட்டும் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இங்கே வந்து நிறைய பேர் வராங்க, நிறைய பொது ஆழ்வர்கள், அதாவது பொதுமக்கள் மட்டும்தான் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உணவுனாலும் சரி, தண்ணினாலும் சரி, பொதுமக்கள் சப்போர்ட் மட்டும்தான் கிடைச்சிது. இது வரைக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த சப்போர்ட்டும் கிடைக்கல. இங்கு நடைபெறும் போராட்டமானது இங்கு வந்து மாணவர்கள், கல்லூரி பள்ளி மாணவர்களை மட்டுமே இங்கு அனுமதிக்கப்படுகின்றனர். அரசியல் கட்சியினரே இங்கு அனுமதிக்கப்படவில்லை. இந்த போராட்டமானது முழுக்க மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் போராட்டமாகவே உள்ளது.